இரையச்சம் என்றால் என்ன? எல்லா மதங்களும் மனிதனுக்கு இரையச்சம் வேண்டும் என்று கூறுகின்றன. ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைபக்தி, இரையச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. உலகில் எத்தனையோ கொடுமைகள் நிகழ காரணம் இறைவனின் அச்சம் துளியும் இல்லாததே காரணமாகும். விபச்சாரம், கற்பழிப்பு இஸ்லாத்தில் இறைவன் தடை செய்துள்ளான். இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் அவன் அந்த தப்பை நினைத்து கூட பார்க்க மாட்டான். மது, சூதாட்டம் தவறு என்று நினைத்தால் மனிதன் அதை தீண்டி கூட பார்க்க மாட்டான். இது போன்ற பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்ததே. இரையச்சத்திற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் காண்போம். புகாரி 2055. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். ஒரு பேரித்தம்பழம் கீழே கிடைக்கின்றது. அதை பார்த்த நபி அவர்கள், இது சதக்கா, தர்ம பொருளாக இல்லாமல் இருந்தால் இதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள். சதக்கா பொருள் நபி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. எனவேதான் தெருவில் கிடந்த பொருளை பார்த்த மாத்திரத்தில் அதை சாப்பிடாமல் விடுகின்றார்கள். காரணம், இது தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குமோ, இதனால் இறைவன் நம்மை தண்டித்து விடுவானோ என்று அஞ்சி இவ்வாறு செய்கின்றார்கள்.